socialistic principle. இந்த socialistic principleனாலே நம்ம ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுல ரெண்டு கீவேர்டு என்ன அப்படின்னா, அந்த ஆர்டிக்கிள் எல்லாம் எதை பத்தி பேசும்னா ஜென்ரலாவே அவங்க ஈக்குவாலிட்டி பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா லேபர் பத்தி பேசுவாங்க. யாரை பத்தி பேசுவாங்க? ஈக்குவாலிட்டி பத்தி பேசும், இல்லைன்னா லேபர் பத்தி பேசும். இந்த ரெண்டு பத்தி பேசுனா அது என்ன அர்த்தம்? என்னது? சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிள். புரிஞ்சுதா? சரிவா. These principles reflect the ideology of socialism. They lay down the framework of a democratic socialist state, aim at providing social, economic justice and set path towards welfare state. Okay, இதில் என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்றது ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 38. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 38 என்ன சொல்லுது? ரீட் பண்ணுங்க. To promote the welfare of people by securing a social order permitted by justice. எதுல justice? Socio economic political justice. அது வரைக்கும் ஒன்று. ரெண்டாவது, to minimize inequalities in income, minimize inequalities in status and facilities and opportunities. புரிஞ்சதா? புரியுதா புரியலையா? அப்படின்னு என்னதுங்க? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வெல்ஃபேரை பார்க்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஜஸ்டிஸ் கொண்டு வரணும். எதுல ஜஸ்டிஸ் கொண்டு வரணும்? சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் கொண்டு வரணும். மூணாவது என்னது? மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ். எதுல? இன்கம்ல இன்இக்வாலிட்டிஸை மினிமைஸ் பண்ணணும், ஸ்டேட்டஸ்ல மினிமைஸ் பண்ணணும், ஃபெசிலிட்டிஸ்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. புரிஞ்சதுங்களா? என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 30. ஓகே, வாட் இஸ் ஆர்டிகல் 39? ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் 39A. The right to adequate means of livelihood for all citizens. எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும். அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு, இடம், ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த மாதிரியான பேசிக் திங்ஸை கவர்மெண்ட் எல்லாருக்கும் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ரெண்டாவது என்னது? முக்கியமான ஆர்டிகல் இதான் நம்ம அங்க சொன்னேன். 39B and C என்னது? The equitable distribution of material resources of the community for the common good. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை அனைவருக்கும் சமமானதாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுச்சா புரியல? ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ். மூணாவது என்னது? ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் பணக்காராகிட்டே இருப்பான், ஏழை ஆகிக்கிட்டே இருப்பான். புரிஞ்சுதா? அப்படி ஆகாம ஒரே இடத்துல சொத்துக்கள் குவியறத தடுத்து அப்படி பரவலாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டா இப்போதான் நான் நேற்று முந்தானே நினைக்கிறேன் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். G20 ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு வைடாவே, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைடாவே இந்த இன்இக்வாலிட்டிஸ் பற்றி பேசும்போது இந்தியா பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ இந்தியா பற்றி சொல்லும்போது லாஸ்ட் 20 இயர்ஸில் the 1% ரிச் பீப்புள் இருக்காங்க இல்லையா இந்தியாவில், 1% ரிச் பீப்புள், அந்த 1% ரிச் பீப்புளுடைய அசட்டு 64 டைம்ஸ் என்ன ஆயிடுச்சான்? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பர்சன்டேஜ் டைம்ஸ் இல்லை, பர்சன்டேஜ். புரிஞ்சுதுங்களா? 64% அதிகம் ஆயிருக்கு. எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அன்னைக்கு 1000 கோடி இருந்ததுன்னா இன்னைக்கு எவ்வளோ ஆயிடுச்சா? இன்டூ 64 ஆயிடுச்சு. புரிஞ்சிடுச்சா? ஆனா ரிமைனிங் ஒரு 80-90% இருப்பாங்க பாருங்க, அவங்களுடைய வெல்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸே ஆகல. இன்னும் சொல்லப்போனா 1% வெல்த், என்ன வெல்த்? 1% வெல்த்துக்குள்ள அரௌண்ட் 40% பீப்புள் இருக்காங்க. 1% வெல்த்துக்குள்ள. புரிஞ்சிடுச்சா? அந்த அளவுக்கு என்ன இருக்கு? ஈக்குவாலிட்டிஸ். புரிஞ்சுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். புரியுதா? அப்போ கவர்மெண்ட் அதுக்கு ரிலேட்டடா என்ன பண்ணும்? மெஷர் எடுக்கணும். ஓகே, ப்ராப்பரான மெஷர் எடுக்கணும். எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டில் நம்ம ஃபாலோ பண்றது ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். என்ன டாக்ஸ் சொல்லுங்க? ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆக என்னது? டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்.
இன்கம் ரெடியூஸ் ஆக டேக்ஸும் ரெடியூஸ். இது வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்றது மெஷர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெஷர் எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? சரிவா. அடுத்தது என்னது? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மேன் அண்ட் வுமன். ஓகே, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸபிள் அபியூஸ். ஓகே, ஸோ தொழிலாளர்கள் லேபர்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது? அபியூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அபியூஸ். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு சொல்றாங்க? அரசாங்கத்துக்கு சொல்றாங்க. யாரு? கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது. பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. புரிஞ்சிடுச்சு? அடுத்தது வாட் இஸ் ஆர்டிகல் 39A கேபிட்டல் ஏ? சொல்லுங்க பாப்போம். டு ப்ரமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர். ஏன்னா நம்ம நாட்டில் எல்லாருக்கும் ஈக்குவலான ஜஸ்டிஸ் கிடைக்குதா? கிடைக்குதா? சொல்லுங்க. இல்ல. நீ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் போடணும்னா கூட உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 10,000 இருக்கணும். புரிஞ்சுதா? அப்போ இல்லாதவங்களே எங்கே போவாங்க? ஆமாவா இல்லையா? அப்போ நீதின்றது சமமா இருக்கா? ஜஸ்டிஸ்ன்றது ஈக்குவலா இருக்கா? நோ, நோ ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ். அது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லை. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய புவர் பீப்புள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி தரணும் அப்படின்னா, ஃப்ரீ லீகல் எய்ட் என்ன பண்ணி தரணும்? இலவச சட்ட உதவிகளை நாம் செய்து தர வேண்டும். யாருக்கு? பீப்புளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாட் இஸ் ஆர்டிகல் 41? To secure right to work, right to education and to public assistance in cases of employment, old age, sickness, disablement. Okay, so disablement and sickness, old age இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணி தரணும்? கல்வி, வேலை வாய்ப்பு, அப்புறம் என்னென்ன அசிஸ்டன்ஸோ எல்லாமே பண்ணி தரணும். அடுத்தது என்னது? To make a provision for just and the human condition of work and maternity relief. Human condition of work. Labors அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேபர் கோட் எல்லாம் இருக்கு. என்ன கோட் இருக்கு? லேபர் கோட் எல்லாம் இருக்கு. ஒரு ஃபேக்ட்ரி கோட் எல்லாம் இருக்கு. ஒரு ஃபேக்ட்ரினா இப்படி தான் இருக்கணும், அங்கே என்விரான்மெண்ட் இப்படி இருக்கணும், அவார்ஸ் இப்படி இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஸோ அந்த தொழிலாளர் நலன் அதை பார்க்கணும். பர்டிகுலர்லி மேட்டர்னிட்டி ரிலீஃப். என்ன ரிலீஃப்? மேட்டர்னிட்டி. பெண்கள் எல்லாம் வந்து பேறுகாலமாக இருப்பாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க, அது என்ன சர்வெண்ட்டாக இருக்காங்க whatever அப்படின்னா, அவங்க கர்ப்பம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 9 months என்னது வித் சேலரி லீவ். என்னது? 9 months வித் சேலரியோட லீவ் கொடுப்பாங்க. மேட்டர்னிட்டி ரிலீஃப். என்ன ரிலீஃப்? மேட்டர்னிட்டி, பேறுகால விடுப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது. அடுத்தது 43 டு செக்யூர் a living wage and decent standard of life, socio cultural opportunity for all workers. புரிஞ்சதுங்களா? எல்லா தொழிலாளர்களுக்கும் செக்யூர் a living wage, ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும். ஆமாவா இல்லையா? கூலியை உறுதி செய்யணும். decent standard of life. அப்புறம் என்னதுங்க? சோஷியோ கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்கு? லேபர்ஸ். யாருக்கு? லேபர்ஸ். அப்புறம் வந்து டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். தொழிலாளர்களையும் மேனேஜ்மெண்ட்ல பங்கு பெற செய்யணும். அடுத்தது டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள், லிவிங் ஆஃப் பீப்புள் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். ஆமாவா? நியூட்ரிஷன். அப்புறம் என்னதுங்க? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்புறம் என்னதுங்க? பப்ளிக்கோட ஹெல்த்து. இதெல்லாத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இதில் என்ன பிரின்சிபல்? சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். என்ன பிரின்சிபல்? சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். எந்த ஆர்டிகல் புரியலன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்லாம் எந்த ஆர்டிகல் புரியல? சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். புரிஞ்சுதா?
இந்த ஆர்டிகல் புரியலக்கண்ணா புரியுது சொல்லுங்க பரவாயில்ல புரியலன்னா தாராளமாக கேட்கலாம் காந்தியன் பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் காந்தியன் பிரின்சிபல் நம்ம காந்திஜி இருக்கார் இல்லையா அவருடைய பிலாசபியோட இருக்கக்கூடிய சில பிரின்சிபல் புரிஞ்சுதுங்களா அப்படி என்னன்றதை நம்ம பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் காந்திஜி டு ஆர்கனைஸ் என்னது village panchayat endowed them with necessary power and authority to enable them function as a unit of self government என்ன தெரியுமா சொல்றாரு எல்லா கிராமப்புறங்களிலும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை கொண்டு வாங்க அதை ஒரு அட்டானமஸா கொண்டு வாங்க புரியுதா அவங்களுக்கு தேவையான அதிகாரத்தை கொடுங்க அவங்க எப்படி செயல்படணும்னா ஒரு செல்ஃப் கவர்மெண்டா இருக்கணும் யாரும் டிபெண்ட் பண்ணாம செயல்படுற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்றார் யார் சொல்றாரு காந்திஜி நீங்க இந்த இடத்துல காந்திஜி நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் கூட வந்து புரிஞ்சுதுங்களா பிகாஸ் காந்திஜி நாட் பிலீவ் பார்லிமெண்டரி சிஸ்டம் புரிஞ்சுதா காந்திஜி அவர்கள் பாராளுமன்ற ஆட்சி முறையை மீது நம்பிக்கை அற்றவர் புரிஞ்சுதா காந்திஜியை பொறுத்தவரையிலுமே காந்தியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எது பஞ்சாயத்து ராஜ் என்னது பஞ்சாயத்து ராஜ் எங்கேயோ இருந்துகிட்டு எல்லா மக்களுக்கு நீ எப்படி நல்லது செஞ்சிட முடியும் ஆமாவா இல்லையா பார்லிமெண்ட்ல இருக்கிறவனுக்கு பாப்பமட்டியில இருக்கிறவனுக்கு என்ன வேணும்னு தெரியுமா சொல்லுங்க பாப்பா அங்க ஒரு 500 பேர் உட்கார்ந்துட்டு நாங்க தான் எல்லாரையும் பண்றேன்னு சொன்னா எப்படி அப்படி இருக்கக்கூடாது பஞ்சாயத்து ராஜ் இருக்கணும் திட்டங்கள் எப்படி வகுக்கப்படணும் கிராஸ் ரூட்ல இருந்து மேல போகணும் அங்கிருந்து இப்படி வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு யார் சொல்றாரு காந்திஜி அடுத்தது 43 what is article 43 to promote cottage industries on an individual or cooperation basis in rural area கிராமப்புறங்கள்ல கிராமப்புற தொழில்கள் மேபி அது இண்டிவிஜுவலாவோ இல்லை 4 பேர் சேர்ந்தோ எப்படி பண்ணாலும் அதை நம்ம ஊக்குவிக்கணும் ஓகே அடுத்தது 43b to promote voluntary formation and autonomous functioning and democratic control and professional management இது கோஆபரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா கிராமப்புறங்களில் மக்கள் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ப்ரமோட் பண்ணணும் ரெண்டாவது அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எப்படி வேலை செய்யணும்னா அட்டானமஸா இருக்கணும் மூணாவது அது எந்த பேட்டர்ன்ல இருக்கணும்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கணும் அடுத்தது அது ஒரு ப்ரொஃபஷனல் பாடியாகவும் இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒரு ப்ரொஃபஷனல் பாடியாகவும் இருக்கணும் அட்டானமஸாகவும் இருக்கணும் டெமோக்ராட்டிக்காகவும் இருக்கணும் புரிஞ்சிருச்சா புரியல எது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அடுத்தது what is article 46 to promote educational and economic interest of SC/ST and other weaker sections of the society and to protect them from social injustice and exploitation அம்மாவா இல்லையா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய SC/ST அவர்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லை மற்றவங்களால அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமையும் பார்த்துக்கணும் யார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம SC/ST அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸ் புரிஞ்சுதுங்களா அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன் ஹூ இஸ் வீக்கர் செக்ஷன் வீக்கர் செக்ஷன்னா பெண்கள் குழந்தைகள் இவங்களெல்லாம் வீக்கர் செக்ஷன் பேக்வர்ட் செக்ஷன்னா SC/ST எல்லாம் பேக்வர்ட் செக்ஷன் சொல்லுவோம் what is article 47 to prohibit the consumption of intoxicating drinks and drugs which are injurious to health நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா முதல்ல இதுதான் போடுவோம் ஆமாவா புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொல்லும் ஆமா இல்லையா மது அருந்துதல் அதுவும் சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்க ஞாபகம் சரியா ஆமாவா இல்லையா இது வந்து காந்திஜி அந்த காலத்திலேயே சொல்லிட்டு அவருடைய பிளான் இது ஓகே அடுத்தது பாருங்க வாட் இஸ் ஆர்டிகல் 48 to prohibit slaughter of cows calves and other milks and draught cattle and to improve their indigenous breeds புரிஞ்சதுங்களா பசுவதை தடை செய்ய வேண்டும் பிற கன்று இது போன்ற எல்லாத்தையும் தடை செய்யணும் பட் அதே சமயத்துல இண்டிஜினியஸ் பிரீடை ப்ரமோட் பண்ணணும் இண்டிஜினியஸ் பிரீடை ப்ரமோட் பண்ணணும் சொல்றாரு யார் சொல்றாரு காந்திஜி யாருங்க காந்திஜி ஸோ அவருடைய ஆர்டிக்கல் அது ஆர்டிக்கல் 48 இருக்கு புரிஞ்சதுங்களா these are Gandhian principles
அடுத்தது லிபரல் பிரின்சிபிள்ஸ். என்ன பிரின்சிபிள்ஸ்? லிபரல் பிரின்சிபிள்ஸ். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க. வாட் இஸ் ஆர்டிகல் 44 say? To secure for all citizens a uniform civil code throughout the country. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிபிஎஸ்பியில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு ஆர்டிக்கல் எதுன்னா இதுதான். எதுதான்? யூனிஃபார்ம் சிவில் கோட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரே மாதிரியான சட்டம். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும். புரிஞ்சிடுச்சா? அப்படியா? இந்து கோட்லா அந்த லா இந்த லான்னு எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரில இல்லாம நீ எந்த மதமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சட்டம். புரிஞ்சதுங்களா? அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொண்டு வரல. ஓகே. அடுத்தது டு ப்ரொவைட் early childhood care and education for all children until they complete the age of 6 years. அவங்க 6 வயசு கவர் பண்ற வரைக்குமே எதுல இருந்து? ஏர்லி சைல்ட்ஹுட் கேர்ல இருந்து. புரிஞ்சுதுங்களா? பேரு காலம் பிறந்ததுல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்பத்துலேருந்து 6 வயசு வரைக்கும் தேவையான வசதிகள் எல்லாம் பண்ணி தரணும். யாரு? கவர்மெண்ட். அடுத்தது டு ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் மாடர்ன் சயின்டிஃபிக் லைன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயம் அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? நவீனப்படுத்தணும். புரிஞ்சுதுங்களா? மாடர்ன் சயின்டிஃபிக் லைனுக்கு நம்ம அப்டேட் பண்ணோம். அடுத்தது டு ப்ரொடெக்ட் இம்ப்ரூவ் என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஓகே. என்விரான்மெண்ட்டையும் ஃபாரஸ்ட்டையும் வைல்ட் லைஃப்பையும் நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாக்கணும். டு ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் த objects of artistic or historic interest which are declared to be a nation importance. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழங்கால சின்னங்கள், பழங்கால பகுதிகள் மற்றும் சிற்பங்கள் இவை அனைத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் நம்ம நாட்டோட என்னதுங்க? ஹெரிட்டேஜ். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். அப்படி. அடுத்தது செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் இன் த பப்ளிக் சர்வீஸ் த ஸ்டேட். நீதித்துறை நிர்வாகத்துறையிடமிருந்து தனியாக பிரிக்க வேண்டும். எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஜுடிஷியரின்னு யாரு? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் அதர் கோர்ட்ஸ். இது ரெண்டு எப்படி இருக்கணும்? தனித்தனியாக இருக்கணும். இது ரெண்டு எப்படி இருக்கணும்? தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கா இந்தியாவில்? ஓரளவுக்கு இருக்கு. அடுத்தது டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ். டு ப்ரமோட் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டைன் just and honorable relation between nations. To foster respect for international law and treaty obligations. To encourage settlement of international disputes by arbitration. அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, உலக அளவில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நல்லுறவை நாம் வளர்க்க வேண்டும். மற்றும் உலக நாடுகளிடையே போடக்கூடிய ஒப்பந்தங்களை நாம் மதிக்க வேண்டும். அதே போல் உலக அளவில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆர்பிட்ரேஷன் மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் ஐநாவின் மூலமாக. புரிஞ்சுதுங்களா? யுனைடெட் நேஷனில் ஒரு ஆர்பிட்ரேஷன் கோர்ட் கூட இருக்கு. ஹெக். இன்னைக்கு இருக்கக்கூடிய நெதர்லாண்டில் ஹெக்ன்ற பிளேஸில் தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன இருக்கு? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதுவுமே அங்கே தான் இருக்கு. அப்போ உலக அளவில் ஒரு தீர்ப்பாயத்தின் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கணுமே ஒழிய சண்டை போடக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. இப்போ உலக அமைதி, உலக நன்மைக்கு நாம் கான்ட்ரிபியூட் பண்ணோம். யார் கான்ட்ரிபியூட் பண்ணோம்? இந்தியா. புரியுதா? எனி டவுட்ஸ்? காந்தியன் பிரின்சிபிள்ஸ் டவுட் இருக்கா? சொல்லுங்க. அடுத்தது பாருங்க. நியூ டிபிஎஸ்பி. வாட் இஸ் நியூ டிபிஎஸ்பி? வாட் இஸ் நியூ டிபிஎஸ்பி சார் அப்படின்னா, ஒரிஜினலா இல்லாம லேட்டரா ஆட் பண்ணது, அதனால அதுக்கு பேரு நியூ டிபிஎஸ்பி. அப்போ எப்போ அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ண டிபிஎஸ்பி ப்ரொவிஷன் எது? அதுவே ஒரு பழைய கொஸ்டின். ஓகே. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு பின்ன 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணதெல்லாம் பாருங்க. 13 ஆர்டிகல் 39 என்னன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஆர்டிகல் 39, ஆர்டிகல் 39A, ஆர்டிகல் 43A, ஆர்டிகல் 48A. இதெல்லாம் எப்போங்க? 42nd அமெண்ட்மெண்ட். என்ன அமெண்ட்மெண்ட்டா? 42. தம்பி அதை எடுத்துட்டு வா. 42nd அமெண்ட்மெண்ட். கண்ணா எடுத்துட்டு வா. போன் எடுத்துட்டு வாடா. ஃபோன் பண்ணுவாங்க, எடுத்துட்டு வர சொல்லுங்க. 44th அமெண்ட்மெண்ட்
44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பாருங்க, டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 38, ஆர்டிகல் 38. அப்புறம் 86th அமெண்ட்மெண்ட்ல பாருங்க ஆர்டிகல் 21A, அதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி 45. அப்புறம் 97th அமெண்ட்மெண்ட்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி, சொசைட்டி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. புரியுதா? These are included in later period. ஐஸ்வர்யா, ஒரு ஃபோன் வர, கொஞ்சம் எனக்கு கூப்பிடு. வந்திருக்கா? வந்திருக்கா? Amendment 1971 and 25th Amendment 1971. 24th Amendment Act declared that Parliament has the power to abridge or take away any of the fundamental rights by enacting Constitution Amendment Act. And 25th Amendment inserted new Article 31C, which contained the following two provisions. No law which seeks to implement DPSP, Article 39B and C, shall be void on the ground of contravention of Article 14, 19 and 31. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் சொன்னே பார்லிமெண்ட்டுக்கு கோவம் வந்துச்சு. இப்போ 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. 24th அமெண்ட்மெண்ட்ல ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய அதிகாரம் உண்டு. புரிஞ்சுதா? எதன் மூலமாக? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். என்ன மூலியமா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா. அதே போல 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு புதுசா ஒரு ஆர்டிகல்ஸை இன்சர்ட் பண்றாங்க. என்ன ஆர்டிகல்? 31C. என்ன ஆர்டிகல்? 31C. அது 31Cன்றது என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஆர்டிகல் 31C அப்படின்னா, நோ லா, என்னது? நோ லா which seeks to implement the DPSP, Article 39B and C, shall be void on the ground of contravention of Article 14, 19 and 31. அப்படின்னா ஆர்டிகல் 14 பாதிக்கப்படுகிறது, ஆர்டிகல் 19 பாதிக்கப்படுகிறது, ஆர்டிகல் 31 பாதிக்கப்படுகிறது என்று யாரும் நீதிமன்றத்திடம் செல்ல முடியாது. இட் மீன்ஸ் 39B and C இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு லா மேக் பண்ணிட்டான். சிம்பிளா சொல்லணும்னா 39B and C, இப்பதான் நம்ம மேல ஆர்டிகல் பார்த்தோம், ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸ். அப்போ அதுக்காக ஜமீன்தாரி அபாலிஷன் அப்படின்னு ஒன்று பண்றாங்கன்னு வைங்க. என்ன அபாலிஷன் அப்படின்னு ஒரு லா பாஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக? 39Bக்காக ஆர் 39Cக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஒரு லா பாஸ் பண்ணா அந்த லாவை எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கிற ஆர்டிகிளை வச்சு சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸா டிபிஎஸ்பி என்ன எது பெருசா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். இவங்க இப்போ என்ன சொல்றாங்க? அமெண்ட்மெண்ட் மூலியமா 31Cன்னு ஒன்று இன்செர்ட் பண்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இன்செர்ட் பண்ணிட்டாங்க. இன்செர்ட் பண்ணி 39B and C இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நாங்க ஒரு லா மேக் பண்ணா அந்த லாவை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. எந்த ஆர்டிகிளை வச்சு? ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 31. இந்த ஆர்டிகல் எல்லாத்த வச்சு நீ எதை சேலஞ்ச் பண்ண முடியாது? 39B and C சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு ஆர்டிகல் சொல்லுது. எந்த ஆர்டிகல் சொல்லுது? 31C சொல்லுது. புரியுதா? ரெண்டாவது ஒரு ப்ரொவிஷனும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, no law containing declaration for giving effect such policy shall be questioned in any court on the ground that does not give effect to such a policy. அப்படியெல்லாம் நீங்க ரீட் பண்றதை விட இதை எந்த ஒரு கொஸ்டினும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எந்த ஒரு கோர்ட்டும் கொஸ்டின் பண்ண முடியாது. புரிஞ்சது? எந்த ஒரு கோர்ட்டும் என்ன பண்ணக்கூடாது? கொஸ்டின் பண்ண முடியாது, கூடாது. புரிஞ்சிருச்சா? இப்போ கோர்ட்டுக்கு கோவம் வருது. யாருக்கு கோவம் வருது? கோர்ட்டுக்கு கோவம் வருது. என்ன கோவம் வருது? அப்படியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீ அமெண்ட் பண்ணுமா? அதான் உனக்கு ஆசையா? சரியா? அப்போ நீ என்ன பண்ணு? அமெண்ட் பண்ணிக்கோ. என்ன பண்ணிக்கோ? கேஷ்வானந்த பாரதி கேஸ் என்ன சொல்றாங்க?
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணுமா? பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு என்ன? ஆனா ஒண்ணு, நீ பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம பண்ணிக்கோ. என்ன ஸ்ட்ரக்சர் மாறாம பண்ணிக்கோ? பேசிக் ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒட்டுமொத்தமா நீ மாத்திடக்கூடாது அட் ஸ்ட்ரெச்ல. ஆமாவா இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அதெல்லாம் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அமெண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருச்சா புரியலையா? அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கவர்மெண்ட் கேட்குது, எது பேசிக் ஸ்ட்ரக்சர்? அதை நான் சொல்றேன். அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது யார் சொல்லுவாங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்லும். அப்போ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கை வச்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். புரிஞ்சுதா? சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? பேசிக் ஸ்ட்ரக்சர் ரெண்டாவது ஒரு ப்ரொவிஷன் சொல்லியிருந்தாங்களே, இது எந்த ஒரு கொஸ்டினும் எந்த ஒரு கோர்ட்டோ கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதை ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா கோர்ட்டோட ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒரு பவர் இருக்கு. கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு? ஜுடிஷியல் ரிவ்யூ. எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணக்கூடிய பவர் இருக்கு இல்லையா? ரிவ்யூ வச்சு தானே ரிவ்யூ பண்ண முடியும். அந்த பவர் வச்சு தான் நீ பண்றது சரியா இருக்கான்னு பார்க்க முடியும். யாரு? கோர்ட். அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூன்றதே ஒரு ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். புரியுதா? ஜுடிஷியல் ரிவ்யூன்றது என்னது? பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கும்போது நீ கொஸ்டின் பண்ண முடியாது, நீ எப்படி சொல்ல முடியும்? அதனால செகண்ட் பார்ட் செல்லாது. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? 31C ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்னாங்களே 39B and C, அது ஓகே அப்படி யார் சொன்னாங்க? எந்த கேஸ்ல? The Keshwanan Dabari case in 1973, Supreme Court declared that the above second provision, Article 31C, as unconstitutional and invalid on the ground of judicial review is the basic feature of the Constitution, hence cannot be taken away. However, the first provision is valid. புரிஞ்சிச்சா? first provision என்னது? valid, but the second provision என்னது? invalid. ஏன் நீ என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்? that is also basic structure. It is also basic structure. Judicial review is also one of the basic structure. You cannot amend the basic structure. ஆமாவா? புரிஞ்சிடுச்சா? அப்படின்னு கோர்ட் சொல்லுது. உடனே கவர்மெண்ட்டுக்கு கோவம் வருது. உடனே யாருக்கு கோவம் வருது? அப்போ இந்திரா காந்தி கவர்மெண்ட். இந்திரா காந்தி என்ன சும்மாவா? ஆமாவா இல்லையா? கோர்ட் எல்லாம் அம்மாவை பார்த்தாலே எல்லாருமே என்னது? டெரர் தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ எகைன் 42nd amendment வருது. என்ன வருது? 42nd Amendment Act extended the scope of above first provision of Article 31C, first provision of Article 31C by including within its protection any law to implement any of DPSP. Any law implement any of DPSP, not merely those specified 39B and C. அப்படின்னு என்ன அர்த்தம்? இத பாருங்க, 39B and C மட்டும் இல்ல, டிபிஎஸ்பியில் இருக்கிற எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சேலஞ்ச் பண்ண முடியாது. டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய எந்த ஆர்டிகிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு நிற்க கூடாது. நிற்கிறது வேலிட் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? டிபிஎஸ்பியை இவங்க என்ன பண்றாங்க? பிரைமசி பண்றாங்க. யாரு? 42nd Amendment. புரிஞ்சுதா? புரியல? 39B and C மட்டும் தானே எக்ஸெப்ஷன் கொடுத்தாங்க. புரிஞ்சுதா புரியலையா? 39B and C தானே எக்ஸெப்ஷனு. 39B and C மட்டும் இல்ல, எல்லா டிபிஎஸ்பியும். என்னது? எல்லா டிபிஎஸ்பியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கோர்ட் சும்மா இருக்குமா? கோர்ட் என்ன பண்ணும்? இல்லைங்க பண்றாங்க பாருங்க, அது கீழே இருப்பாரு. And 42nd Amendment Act accorded the position of legal primacy and supremacy of the DPSP over fundamental rights conferred Article 14, 1931. However, this extension was declared unconstitutional, invalid by the Supreme Court in the Minerva Mill case. It means that DPSP once again was subordinate to the fundamental rights, but the fundamental rights, Article 14, 19 were accepted subordinate to the 39B and C and was abolished in 44th Amendment Act 1978. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபைனலாக மினர்வா மில் கேஸ் வருது. அந்த கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்தது செல்லாது. ஓகே, ஒன்லி 39B and C ஓகே. ஓகே, ஒன்லி 39B and C can override the fundamental rights. Fundamental rights are DPSP அண்ணா, fundamental rights தான், பட் எக்ஸப்ட் 39B and C. என்னது? எக்ஸப்ட் 39B. புரிஞ்சுதா? ரெண்டும் ஒரு 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 வண்டியோட ரெண்டு சக்கரை மாதிரி, அது பேலன்ஸாக கொண்டு போகணும். நீ பெருசான்னு சொல்லிட்டு
சண்டை எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி முடிச்சான். புரிஞ்சதுங்களா? புரியுதா புரியலையா? In the Medawar Mill case, Supreme Court also held that the Indian Constitution is founded on the bedrock of balance between fundamental rights and DPSP. They together institute a core of commitment of social revolution. They are like two wheels of chariot, no one less than the other. To give absolute primacy to one over the other is to disturb the harmony of the Constitution. The harmony and balance between two essential features of the basic structure of the Constitution. The goal set out by the DPSP to be achieved without abrogation of the means provided by the fundamental rights. ஒரு வண்டியோட ரெண்டு சக்கரை மாதிரி ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சா போகணும். அப்படி அப்ரோச்சா போகும்போது ஒரு சோஷியல் ரெவல்யூஷனை நம்மளால கொண்டு வர முடியும். எல்லாத்தையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இது பெருசா அது பெருசான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபைட் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இப்போதைக்கு எது வந்து பிரைமசி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா டிபிஎஸ்பியா? ஃபண்டமெண்டல் எக்ஸப்ட் 39 பிஎன்சி. அவ்வளோதான் விஷயம். 39 பிஎன்சி வந்துட்டா அது போயிடும். எது போயிடும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போயிடும். புரிஞ்சுதுங்களா?